நிதானம். ஒரு ஊரில் ஒரு அம்மையார் இருந்தார். அவர் மிகுந்த செல்வாக்கு பெற்று அந்த ஊரில் நல்ல அம்மையார் என்று பெயர் எடுத்தார். யாராவது அவரிடம் சென்று நீதி கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார். 2 பேர் ஒரு நாள் அவரிடம் சென்று, நாங்கள் வெளியூருக்கு செல்கிறோம், இந்த பெட்டியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் 2 பேர் வந்து வாங்கிக் கொள்கிறோம் என்று போய்விட்டார்கள். சில நாட்கள் கழித்து ஒருவன் மட்டும் வந்து பெட்டியை கேட்டான். சரி, இவன் தானே கொடுத்தான் என்று அந்த அம்மையாரும் கொடுத்து விட்டார். பிறகு சில நாட்கள் கழித்து இன்னொருவர் வந்து அந்த பெட்டியை கொடுங்கள் என்றார். இவர் அம்மையார் அவர் வாங்கி கொண்டு போய்விட்டாரே என்றார். எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? நாங்கள் 2 பேர் வந்தால் தானே கொடுக்க சொல்லியிருந்தோம், இப்பொழுது என்ன செய்வது என்றார். அம்மையார் சற்றும் யோசிக்காமல், சரி, உங்களுக்கு பெட்டியை தருகிறேன், நீங்கள் அவரையும் அழைத்து வந்து 2 பேருமாக வாருங்கள் என்றார். அவனுடைய முகத்தில் வழிந்த அசடுக்கு அளவே இல்லை. அவன் எப்படி அவனை சென்று அழைத்து வருவான்? அவன் அழைத்து வந்தால் தான் பெட்டியை வாங்கியது அவனுக்கு தெரிந்துவிடும் அல்லவா? ஆகவே தலையை தொங்க போட்டு கொண்டு நின்றான். நிதானம்